சார், அதே மாதிரி மற்றொரு கேள்வி எல்லாருக்கும் வருகிறது. இதுக்கு முன்னால் பல புயல்களை தமிழகம் பார்த்திருக்கு, குறிப்பாக சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளெலாம் பார்த்திருக்கு. கடந்த ஆண்டு வந்த மிக்ஸாம் புயல் ஆகட்டும், அதுக்கு முன்னால் வந்த தானே, வார்தா புயல், கஜா புயல் போன்ற பல்வேறு புயல்களை பார்த்திருக்கோம். இந்த புயல்களுக்கும் இந்த ஃபெஞ்சால் புயலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சார்? அதாவது நம்ம ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு குணம் உண்டு. உதாரணத்துக்கு நாம அனைவரும் அனுபவித்த ஒரு கஜாவை எடுத்துக்கோம். கஜா புயல் எப்படின்னா ஒற்றை புயலாக தனியாக எந்த காற்றுமே கிடைக்கல. அதுக்கு மியான்மர் கரையோரத்துல உருவானிச்சு. அது தென்சில கடல் கஜா மியான்மர் கரையோரத்துல உருவானிச்சு. மியான்மர் கரையை கிடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாம தான் சொன்னோம் அது மியான்மர் கரைக்கெல்லாம் போகாது, வேதாரண்யத்துக்கு தான் வரும்னு சொல்லிட்டே இருந்தோம். அங்க என்ன செஞ்சதுன்னா உருவாக்கும் பொழுது சுற்றிலும் உயரழுத்தங்கள், சுற்றிலும் இடையூறு நிகழ்வுகள், அதுக்கு கிடைக்கிற காற்று தனியாக ஒரு சுடலக்கூடிய பம்பரம் போல் ஒரு தனியா. இப்ப பாருங்க, நீங்க டிவில பாத்தீங்கன்னா உங்களுடைய சேட்டலைட் இமேஜ் ஏதாவது பாத்தீங்கன்னா 4 பக்கத்துல இருந்து அதுக்குள்ள காற்று வரும். சுற்றிலும் சுழன்று கொண்டிருக்கும், நிறைய காற்று கூடும். ஆனா கஜா புயல் எப்படின்னா ஒற்றை புயலாக தனியாக ஒரு புயல், ஒரு சூறாவளி போல உருவானது. உயரத்துல அது சுமார் 15 கிலோமீட்டர் உயரத்துல உருவானிச்சு, பயங்கர உயரத்துல உருவானிச்சு. அது உருவானதுல சுற்றி எந்த காற்றுமே கிடைக்கல. வெப்ப நீராவியும் கிடைக்கல, குளிர் நீராவியும் கிடைக்கல. கடல்ல இருக்கக்கூடிய நீராவியை மட்டும் எடுத்துக்கொண்டு, கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு சொல்றோம். கடல்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல் பரப்புல போய் காற்று படியும். முதல்ல தாழ்வு பகுதி, அப்புறம் தாழ்வு நிலை பகுதியாகி, அப்புறம் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆகும் பொழுது கடல் மேல லேசா டச்சிங்களா இருக்கும். ஆடு என்றால் சுடலும். நம்ம வெண்ணெய் எடுக்கிறதுக்கு மத்த போட்டு சிலுப்புற மாதிரி கடலுக்குள்ள ஆழம் பதியும் பொழுது கடல்ல இருக்கக்கூடிய நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய நீரை பிடித்துக் கொள்ளும். நீரோட்டத்துல பிடித்துக்கொண்டு அந்த நீரை மட்டும் எடுத்து ஊதி மழைப்பொழிவை உண்டாகும். ஆனால் நீரோட்டத்தில் இருந்து எடுத்து ஊதக்கூடிய மழைப்பொழிவுக்கு அந்த நீரில் இருந்து வரக்கூடிய அந்த வெப்ப நீராவி மட்டும் இருந்தது தவிர குளிர்விக்க காற்று இல்லாம வெறும் குக்கருக்குள்ள இருந்த, குக்கருக்குள்ள எப்படி நீராவியா இருக்கோ அதே போல தண்ணியா மாறாம அப்படியே நீராவியாகவே ஊதிக்கொண்டு போனது. மழை இல்லாமல் அது உயரத்திலே இருந்து கரை வருங்கும் போது கூட குளிர் நீராவி கிடைக்கல, சுற்றுப்புற காற்று கிடைக்கல. உயர ஒரு நல்ல ஒரு 15 கிலோமீட்டர் உயரம் கொண்ட ஒரு பெரிய புயலாக டெல்டாவில் ஏறி 7 மாவட்டத்தை கடந்து கொடைக்கானல் மேலும் காலெடுத்து வச்சு எங்கும் செயலிழக்காமல் அரபிக்கடலிலும் சோமாலியா வரை பயணித்தது. அப்படிப்பட்ட ஒரு எந்தவித பம்பரம் போல் தனி ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சூறாவளி கூட உருவானது. கடுமையான ஒரு பேரிழப்பை கொடுத்தது. அது ஒரு புறம். இது அப்படி இல்லை, இது நீர் புயல். செல்வகுமார் சார், நீங்க சொன்னதை போல கஜா காற்று புயல், புயலுக்கான காற்றாக இருந்தது. இது நீர் புயல். எனவே ஃபெஞ்சால் புயல் அது தனித்துவம் மிக்க புயல் சொல்லலாம் இல்லையா? அது காற்று புயல். இது காற்று கடலூரில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் தான் காற்று பாதிப்பை ஏற்படுத்தும். உள்ளே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதிக்கும், அதே போல நம்முடைய கடலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் இந்த காற்று பாதிப்பை கொடுக்குமே தவிர சென்னை கூட கரை கிடக்கும் போது காற்று பாதிப்பு இருக்கு. காற்று பாதிப்பு மிகுந்த இடம் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி இந்த பகுதியும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கும். இது அந்த இடத்துல மட்டும்தான் காற்று பாதிப்பு. காற்று பாதிப்பு இடம் அதுதான். நீர் புயல் என்பது நீராவி, அதாவது நீலகிரி வரைக்கும் நீரை கொடுக்க போகிற காரணத்தினால நீர் புயல். நிச்சயமாக சார், நீங்கள் முதலிலே இந்த பெயரையும் சரியாக நீங்கள் சொல்லி சத்தியம் தொலைக்காட்சியிலே ஃபெஞ்சால் புயல் என்ற நாம் தான் முதலில் தகவலை சொன்னோம். அதே போன்று நீர் புயல் என்ற தகவலையும் நீங்கள் தான் கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் முன்னிலையில் செய்திகளை சரியாக கொடுத்துள்ளீர்கள். நிச்சயம் நீங்கள் கொடுத்துள்ள செய்திகள் அதிகாரப்பூர்வ அரசாங்க தகவலாக இல்லாவிட்டாலும் ஒரு எச்சரிக்கை செய்தியாக நமது நேயர்களுக்கு எடுத்துக்கொள்வோம். இருப்பினும் இவ்வளவு நேரம் நீங்கள் பல தகவலை பகிர்ந்தீர்கள். சுருக்கமாக என்றால் தமிழ் என்றாலே, தமிழகம் என்றாலே திருவள்ளுவரும் திருக்குறளும் அதிகமாக பேசப்படுகிறது. எனவே திருக்குறள் போல நச்சென்று 2 வரிகளில் இந்த புயல் குறித்தும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பது குறித்து உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது அறிவிப்புகள் அச்சுறுத்தலை கொடுத்தாலும் ஆபத்தை உணர்ந்து விழிப்புடன் இருந்து அறிக்கையோட இணைந்திருந்து முன்னெச்சரிக்கையோட நீங்க தொடர்ந்து முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையாக எந்த அளவுக்கு சுருக்கமாக தெல்ல தெளிவாக என்ன சொல்ல வேண்டுமோ, மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிடுவீர்கள். நிச்சயம் ஒரு எச்சரிக்கை உணர்வை கொடுத்திருக்கும். இந்த எச்சரிக்கை உணர்வை உணர்ந்து விழிப்புணர்வுடன் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். மக்களுக்கு மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கும் தேவையான தகவல்களை நீங்கள் கொடுத்துள்ளீர்கள். மிக்க நன்றி. தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் மிக்க நேரில் இருந்து பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி சார்.
நன்றி நன்றி சார். நேர்களே, தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் பல முக்கிய தகவலை பகிர்ந்திருக்கிறார். மரக்காணம் அருகே கிட்டத்தட்ட நாளை காலையில் இருந்துதான் இது கரையை கடக்க தொடங்கும். மரக்காணம் அருகே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இது அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல என்றாலும் தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் தொடர்ந்து பல புயல்களை சரியாக கணித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது அவர் கணிப்பு இது. தற்போது வானிலை சென்னை வானிலை ஆய்வு மையமும் அதிகாரப்பூர்வமாக நமது ஆய்வாளர் தனியார் வானிலை ஆய்வாளர் நம்முடைய நேரலையில் சொன்னது போல மரக்காணம் அருகே கரையை கடக்கப் போகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்ற தகவல் தற்போது முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. பிரேக்கிங் செய்தியாக தற்போது பெஞ்சல் புயலின் பிரேக்கிங் செய்தியாக மரக்காணம் அருகே புயல் கரையை கடக்கப் போகிறது. பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் பகுதி மரக்காணம் அருகே என்ற தகவலை தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே தகவலை நமது நேரலையில் சற்று முன் தனியார் வானிலை ஆய்வாளர் சுயாதீன வானிலையாளரான செல்வகுமாரன் நம்முடன் பகிர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் மழை பெய்யும், எவ்வளவு மழை பெய்யும், சென்னையில் எப்போது மழை பெய்யும், செங்கல்பட்டில் எப்போது மழை பெய்யும் போன்ற தகவலும் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக நமது வெப் டீம் மிக சிறப்பாக பணிபுரிந்து அதை விரைவிலே பதிவேற்றம் செய்வார்கள். எனவே நீங்கள் இணையதள வாசிகள் அனைவருமே அதில் உங்களுடைய செல்போனில் இருந்தே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அந்த தகவலை. இருப்பினும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னையில் நள்ளிரவுக்கு பிறகு மழை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு என்றும் காற்றின் அளவும் குறையும். ஆனால் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் புதுவை அருகே உள்ள பகுதிகள் எல்லாம் இன்று நள்ளிரவுக்கு பிறகு மழையின் தாக்கம் அதிகரிக்கும், காற்றின் தாக்கம் அதிகரிக்கும் என்ற தகவலும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உள் மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்ற தகவலையும் தனியார் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் நம்முடன் பகிர்ந்தார்.